நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. கட்லெட் ரெசிபி எப்போ அப்லோட் பண்ணுவீங்கன்னு கேட்குற அளவுக்கு ரெசிபி போடாமல் இழுத்தடிச்சிட்டேன். ஸோ வளவள கொலன்னு பேசாமல் கட்லெட் ரெசிபிக்கு போயிடலாம். நான் இன்னைக்கு கரெக்டாக 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா போன்லெஸ். நீங்கள் போன் உள்ள சிக்கன் எடுத்துக்கிட்டாலுமே அதை வேக வச்சுட்டு அந்த எலும்பை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். குக்கரில் சிக்கனோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாத்தூள் உள்ள சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் சிக்கன் 65 மசாலா இருந்தால் அதையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 to 3 விசில் வச்சு வேக வச்சிடலாம். இதே ரெசிப்பியை நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக மட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் சேப்பக்கிழங்கு கூட இந்த இதை யூஸ் பண்ணி இதே மெத்தடில் ட்ரை பண்ணிக்கலாம். 3 விசில்லே எனக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சிக்கன் வெந்துருச்சு. உங்களுக்கு எக்ஸஸாக தண்ணி இருந்தால் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தண்ணி வத்திரும். நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்க போகிறேன். ஆற வச்சதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு ஆறிட்டு இருக்கட்டும். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் தோல் எடுத்து வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 2 பெரிய உருளைக்கிழங்கு, 1 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் இருந்துச்சு. நீங்கள் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி அதே குக்கரில் போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கை நல்லா மசிகிற மாதிரி வேக வச்சிடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 விசில் வச்சுக்க போகிறேன். சைட் பை சைடு விசில் வந்துட்டு இருக்கும்போதே நான் கரெக்டாக 2 கேரட்டை தோல் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி 1/2 கேபேஜை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா துருவிடலாம். கேபேஜையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். இல்லாட்டி நான் கிரேட்டர் வச்சு சீச்சு தான் எடுத்திருக்கேன். இந்த 2 வேலையும் முடிகிறதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு நல்லா குக்காகி கிடச்சிரும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா குக்காயிடுச்சு. ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தாலே நல்லா உள்ள உருளைக்கிழங்குக்குள்ளே போயிடுச்சுன்னா அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வடிகட்டிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேணாம். அந்த தண்ணியை பூரா தூக்கி போட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம சிக்கன் நல்லாவே ஆறி வெந்திருக்கோம். இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை ஒரு கிரேட்டர்லேயோ உள்ள சிக்கனை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸியாக இருந்தால் நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு அரைங்க. அப்போ தான் இப்படி துருவல் மாதிரி கிடைக்கும். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் உள்ளே சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 3 சேர்த்துக்கிறேன். நீங்கள் 4 கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கண்ணாடி பதமாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் கேபேஜையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது 2ஐயும் சேர்த்ததுக்கப்புறமா இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கி கிடைக்கட்டும். ஒரு 5 to 7 நிமிஷத்துல இது நல்லா குக் ஆயிரும். நல்லா பொடி பொடியாக துருவி இருக்கிறனால. இது கூடவே காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துருக்கேன். கடைசியாக கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் 65 மசாலா இருந்தால் அதுவும் 1 ஸ்பூன் சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு மல்லித்தலைகளை உள்ளே சேர்த்துடணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 கொத்து மல்லித்தலைகளை உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மசாலாவில் அப்படியே கட்லெட் செஞ்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து கரெக்டாக கொஞ்சமாக கிட்டத்தட்ட ஒரு 2 கரண்டி மசாலாவை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம கட்லெட் இல்லாமல் இன்னும் நிறைய ரெசிபீஸ்லாம் செய்யலாம். ஸ்டஃப்டு சப்பாத்தி, மோமோஸ், சமோசான்லாம் செய்யலாம். நான் இதை அப்படியே மூடி வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அடுத்ததாக இந்த மிச்சம் உள்ள மிக்சரில் நம்ம ஏற்கனவே நல்லா மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா பைண்ட் ஆகி கிடைக்கட்டும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக ஆற வச்சிடலாம். ஒரு குட்டி பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் உள்ளே சேர்த்துக்கலாம். இது 2ஐயும் நல்லா அடித்து விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு சைடு வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, ப்ரெட்டை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதை ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன்.
அடுத்ததாக நல்லா ஆறின இந்த கட்லெட் மிக்சரை ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஈவனான ஷேப் வேணும்னா குக்கி கட்டர் இந்த மாதிரி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி ஒரே ஷேப்பாக பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைடில் உள்ளதெல்லாம் நான் எடுத்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி குக்கி கட்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஈவனாக வரும். அதுக்காக தான் நான் ரெடி பண்ணுறேன். நான் குழந்தைங்களுக்கு 1 மாதத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ எனக்கு வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். சைட் டிஷ் வேணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், இது ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. இதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி முட்டையில் முக்கிக்கணும். முட்டையிலேருந்து அப்படியே பிரெட் க்ரம்ஸ்க்கு மாற்றிடணும். பிரெட் க்ரம்ஸ்க்கு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், முட்டைக்கு ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா கையிலெல்லாம் முட்டையாயும் பிரெட் க்ரம்ஸும் கையில் ஆகாது. வேஸ்டேஜை நம்ம குறைச்சிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பீஸ் இந்த பிளேட்டில் தள்ளி தள்ளி வைக்கணும். இதே மாதிரி மர்டர் பண்ண சிக்கனை டக்கு டக்குன்னு தட்டி கொட்டுன்னு கொட்டி இப்படி அமுக்கிட்டு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் தள்ளி தள்ளி ஒரு 4 பீஸ் வைக்கணும். 4 பீஸ் தள்ளி தள்ளி வச்சுட்டு ஃப்ரீசரில் டைரெக்டாக வச்சிடணும். ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சிடணும். 4 மணி நேரம் வச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு அகலமான பாத்திரத்தில் வரிசையாக அடுக்கி வச்சுக்கலாம். ஒன்றோட ஒன்று டச் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 மணி நேரத்தில் பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. டைரெக்டாக வச்சிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் உதிர்ந்துடும். அதனால தான் அப்படி வைக்க வேணாம்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், இந்த 4 மணி நேரம் வச்ச பீஸஸை இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று அடுக்கி ஒரு பெரிய பாக்ஸில் மாற்றிடுறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 50 பீஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே அப்படியே ஃப்ரீசரில் 1 மாதம் வரைக்கும் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கலர் ரைஸ் எல்லாம் ஸ்கூலில் டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்து விடும்போது என்ன பொரியல் வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இதை ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 பீஸ் ஃப்ரை பண்ணி கொடுத்தாலே போதும். இதில் வெஜிடபிள்ஸும் ஆட் ஆகிருக்கு, சிக்கனும் ஆட் ஆகிருக்கு. ப்ரோட்டீன் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்படியே கொடுத்து விடணும்னு சொன்னாலும் அப்படியே கொடுத்து விட்றாதீங்க. இதை செமி ஃப்ரை இல்லாட்டி டீப் ஃப்ரை பண்ணி தான் கொடுத்து விடணும். ஓகே, ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சதும் அதில் இந்த பீசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்தது உடனே உள்ளே போட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சு போடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ரீசரில் உள்ள ஐஸ் க்யூப் துகள்கள்லாம் உள்ளே விழுந்து எண்ணெய் தெரிக்காது. ஒரு சைடு குக் ஆனோடனே இன்னொரு சைடு பரட்டி விட்டுக்கலாம். இந்த சைடும் குக் ஆயிடுச்சுன்னா இது அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நல்லா முறுன்னு இருக்கிற கட்லெட்டை சாப்பிட்றலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரை தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தோசைக்கல்ல லைட்டாக ஆயில் சேர்த்து ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கட்லெட் ரெடி. இதை நீங்கள் சாப்பாடுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். கெச்சப்போட சர்வ் பண்ண ரொம்பவே ஸ்பெஷலாக டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே நல்லா கிரிப்ஸியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற சூப்பரான சிக்கன் கட்லெட் ரெடி. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மிக்சரில் நான் இன்றைக்கி ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் பண்ணி காமிக்க போகிறேன். நார்மலாக சப்பாத்தி வறுத்துற மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக வறுக்காமல் நல்லா திக்காக வறுத்து விட்டுக்கோங்க. அதில் ஏற்கனவே இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சப்பாத்தியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துன்னா நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிறது வெளியே வந்துடும். லைட்டாக மாவோ எண்ணெயோ தடவி இப்படி தேய்ச்சி விட்டுட்டு இதை சப்பாத்தியாக போட்டு எடுத்துடலாம். ஒரு வெரைட்டியாக கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபியாக சப்பாத்தி ஸ்டஃப்டு சிக்கன் சப்பாத்தியாக கொடுத்துக்கலாம். சப்பாத்தியோட திக்னஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் சமோசா மோமோஸ்னு என்ன வேணால் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு காமிக்க போகிறேன். இதே மெத்தடில் தான் இதை 4ஆக மடக்கி ஸ்கொயர் ஷேப் சப்பாத்தியாக போட போகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த குக்கி கட்டர் இல்லாட்டினா உங்ககிட்ட டம்ளர் வச்சு கூட நீங்கள் அச்சு வச்சுக்கலாம். அப்படியும் இல்லாட்டினா கோலா மாதிரி உருண்டை கூட போட்டு செஞ்சுக்கலாம். சப்பாத்தியை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு சைடு பெரட்டி போட்டாச்சு. இன்னொரு சைடும் பெரட்டினதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இல்லாட்டினா ஆயில் லைட்டாக தெளித்து விட்டுட்டு அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா புஃப்னு உப்பி தான் வரும். இதே மாதிரி இருக்கிற சப்பாத்தியை பூரா போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஸ்டஃப்டு சப்பாத்தியும் ரெடி. இதே மாதிரி 2 இல்லை கிட்டத்தட்ட 4 ரெசிபிஸ் செய்யலாம். கட்லெட் இல்லாட்டினா கோலா, மோமோஸ் இல்லாட்டினா சமோசா, இல்லாட்டி ஸ்டஃப்டு சப்பாத்தி, இப்படி எந்த ரெசிபி வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். Until then, tata bye bye, see you from எனது சமையல் அறையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் போட.